ஆனால் அந்த படங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேர்லான்னு ஆல்பத்தை கொண்டு வந்தேன், அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆல்பத்தை கொண்டு வந்தேன். கொண்டு வந்து அதில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் கணக்கான விஷயங்கள் சொல்லி அந்த படப்பிடிப்பு நடந்தது, முல்லைத்தீவு நடந்த முல்லைத்தீவு சந்திப்பு, முல்லைத்தீவு படப்பிடிப்பு, அதில் நாங்கள் பங்கு பெற்ற எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கணக்கே இருக்குது. இப்போ நான் இதில் சுருக்கமாக சொல்லுவோம். அப்போ இந்த படத்தை கொண்டு வந்தால் இந்த படத்தை கொடுத்து விடையிலாம் இருக்கு மாஸ்டர்னு சொன்னார். அப்போ நான் நினைக்கிறேன் நடைச்சென்னை கொடுத்துருக்கேன், நடைச்சென்னை இந்த படத்தை ஆல்பத்தை கொடுத்துருக்கிறேன். நடைச்சென்னை கேட்டிருப்பேர், கேட்டதாக ஒரு தகவல் சொன்னார். நடைச்சென்னை நீங்கள் விமானத்தில் போகிறீங்க அப்படின்னா அந்த படத்தை தெரியலாது, நாங்கள் கடலால் அனுப்பி விடுறோம். அந்த படத்தை ஆல்பத்தை பார்த்தவர் இன்றைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த வானத்தை ஏற்றி கொண்டு போனவர் பார்த்துருக்கிறேன், விரும்பி இருக்கிறேன். மற்ற போராளிகளுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு போராளி இருக்கிறார். அவருடைய நலச்சென்னையோடைய அந்த பாதுகாப்பு இவர் ஏற்றி கொண்டு போய் பாதுகாப்பு போனவர் அங்கே இருக்கிறார். பயிற்சி எடுக்க கூட அங்கே பாதுகாப்பு இருந்தவையெல்லாம் இருக்கிறோம். அப்போ அந்த ஆல்பத்தில் வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 50 படம் இருக்குது. கடைசியில் ஒரு 5-6 படத்துக்கு இடம் இருந்தது. படம் ஒரு 40-45 படம் இருக்கும். அதில் இவர் யூனிஃபார்ம் போட்ட படங்கள், பயிற்சி எடுத்த படங்கள், பிஸ்டலா சொல்கிற படம், அன்னையின் படமும் அங்கே கிடந்தது. ஒரு படங்கள் வந்து மிக பெருமதியான படங்கள், தலைவரோட சேர்ந்து வச்சு எடுத்த படங்கள். இவர் ஜூனியோட நிற்கிறார், இவர் யூனிஃபார்மோட இருக்கிறார். ஜூனியோட அவருக்கு இரவிரவாக யூனிஃபார்ம் அடிக்கப்பட்டு கொண்டு போன போராளியும் இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். அவர் தெரியும், அங்கே அவர் இரவிரவா உடனே அளவெடுத்து கொண்டு வந்து உடனே அடித்து இரவிரவா அடித்து கொண்டு போனது யூனிஃபார்ம் உடனே. அந்த புலி சீருடையோட தேசிய தலைவரோட பயிற்சி எடுத்துக்கிறார். அப்போ பயிற்சி தேசிய தலைவர் தான் கொடுப்பார். அவர் கொடுக்க பார்த்து கொண்டிருப்பார். அவர் கொடுத்து அவர் நல்ல விதமாக நல்ல விதமாக அந்த படங்கள் அதை நான் ஆல்பத்தில் பார்த்தேன். அந்த ஆல்பத்தை சில கடலுக்களால் அனுப்புறதுக்கு வச்சிருந்தவர். ஆனால் நான் நினைக்கிறேன் போன அப்புறம் நாச்சு கூட அப்படி வட்டுது. நாச்சு கூட பழக்கம் அப்படி வட்ட உடனே கல்முனாக்களால் அனுப்ப மாட்டேன். கல்முனை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பூனேரிக்கு பக்கத்தில் விட்டதுக்கு கல்முனை என்றிடம் அதுக்கெல்லாம் அனுப்பி தான் படிக்கிட்டவர் தெரியல. அதுக்கும் முடிய இல்லைன்னா அந்த ஆல்பம் சுற்றி பாதுகாப்பாக வச்சிருந்தவர். பிறகு அந்த ஆல்பம் அனுப்பு படைய இல்லைன்னா நான் அதுக்கு பிறகு சந்தோஷம், மின்னல் முருகன், மற்றது சந்தோஷ், மின்னல் முருகனையும் நந்து 3 பேரை அனுப்புகிற ஏற்பாடுகள் நடந்தது. அப்போ அதுக்கும் இதில் நானும் கூட சம்மந்தப்பட்டான். அவை அனுப்புகிற ஏற்பாடுகளுக்கு கிளம்புக்கு அனுப்பி கணக்க விஷயங்கள் அது நான் சம்மந்தப்பட்டேன். அது அவையில் கேட்டால் தெரியும். நான் நிறைய விஷயம் சம்மந்தப்பட்ட அப்புறம் அவரை பாதுகாப்பாக அனுப்பி இவேட்ட இந்த ஆல்பத்தை கொடுப்போமா அன்றைக்கு இவேட்ட வேறு சாமான்களை பாதுகாப்பாக கொடுத்து விட்டு இருந்தது.